நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் ஒரு திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாருமே சந்திக்கிறதுல உள்ளபடி எனக்கு ரொம்ப சந்தோஷம். எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? பொதுவாக தமிழ் சினிமாவில் பிரம்மாண்டமான திரைப்படங்கள் அப்படிங்கிற ஒரு அடையாளம் இருக்குது. இத்தனை கோடி ரூபாவுக்கு நாங்கள் படங்களை தயாரிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய தயாரிப்பாளர்கள் ஒரு பக்கம், எவ்வளோ பெரிய டைரக்டர் தெரியுமா, எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க தெரியுமா அப்படின்னு சொல்லக்கூடிய கோடம்பாக்கத்தினுடைய அத்தனை திசையும் அத்தனை மூளையும் திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய பேச்சுகள் போயிட்டுருக்க சமயத்தில் எளிமையான மனிதர்கள் சினிமா மீது காதலுடன் சினிமாவில் ஏதாவது செய்யணும், சினிமாவிற்காக நாம் ஏதாவது செஞ்சாகணும் அப்படிங்கிறதும் சினிமா மீது இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆசையாலும் திரைப்படங்கள் எடுக்கிறாங்க. அது பொதுவாகவே நம்ம என்ன சொல்கிறோம்னா லோ பட்ஜெட் மூவின்றதை தாண்டி அதில் சின்ன படங்கள், சின்ன சின்ன படங்கள், சின்ன படம் பெரிய படம் என்று எந்த ஒரு வேறுபாடுமே இல்லை சினிமாவை பொறுத்த வரைக்கும். பொதுவான சினிமா எடிசன் எப்போ வந்து பல்பு கண்டுபிடிச்சாரோ, அதுக்கப்புறம் சினிமாவை கண்டுபிடிச்சாரோ, இந்த ப்ரொஜெக்டருக்குள்ளே படம் ஓட ஆரம்பித்ததோ, எப்பயுமே சின்ன படம் பெரிய படம்லாம் கணக்கில்லை, நல்ல படம் என்பது மட்டும்தான் இல்லையா? எந்த படம் நல்ல படம் அப்படிங்கிறது தான் ஒரு விமர்சனத்தினுடைய பார்வை. அந்த விமர்சனம் தான் ரசிகனுக்கு ஒரு நல்ல திரைப்படத்தை சுட்டி காட்டும் அப்படிங்கிறதுல நம்ம ரொம்ப ஆணித்தரமாக இருக்கிறோம். ஸோ அந்த அடிப்படையில் இன்றைக்கி மிக எளிய மனிதர்களால் கொண்டாடக்கூடிய சினிமா காதலுடன் இருக்கக்கூடியவர்கள் சேர்ந்து அல்லது அவங்களுடைய ஆசைக்கு வடிகாலாக வந்திருக்கக்கூடிய ஒரு சிறு தயாரிப்பில் வந்திருக்கக்கூடிய ஒரு நல்ல திரைப்படத்தினுடைய விமர்சனத்தை தான் பார்க்க போகிறோம். இது நல்ல திரைப்படமா இல்லை நல்ல திரைப்படத்திற்கு பக்கத்தில் இருக்கிறதா அப்படிங்கிறத விமர்சனத்துக்கு முடிவில் நீங்கள் புரிஞ்சுக்கலாம். சரியா? நிகழ்ச்சி போலாமா? எஸ் ஸ்க்ரீன்ஸ் இந்த தயாரிப்பு நிறுவனத்திற்காக இந்த திரைப்படத்தை தயாரித்து இயக்கியிருக்கிறார் வேதமணி அவர்கள். இந்த திரைப்படத்தினுடைய பெயர் என்னென்னா தந்த்ரா. பொதுவாக அந்த தந்த்ரா அப்படின்னாவே இது ஒரு சான்ஸ்கிரிட் வேர்டு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். தந்திரம், எந்திரத்தின் வழியாக, தந்திரத்தின் வழியாக, மாயாஜாலத்தின் வழியாக அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லும்போது புரிஞ்சிகிட்டு இருக்கோம். இது வந்து ஒரு முழுக்க ஒரு தீய சக்தி, ஒரு நல்ல சக்தி, இந்த ரெண்டு சக்திகளுக்கும் இடையே இருக்கக்கூடிய விஷயங்களையும், ஒரு நல்ல சக்தியை எப்படி இந்த தீய சக்தி ஆக்கிரமிக்குது, அதுக்கப்புறம் ஒரு நல்ல சக்தி எப்படி தீய சக்தியை அழிக்குது அப்படிங்கிறத சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டு ஒரு மிஸ்டேக் கலந்த, ஒரு திகில் கலந்த, ஒரு பேய் படம் சொல்கிறதா, பேய் படம் இல்லாமல் ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வை ரசிகர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி எடுத்த படமான்னு கேட்டால் எல்லாம் கலந்து கட்டி செய்த ஒரு கலவையான திரைப்படம் தந்த்ரா அப்படின்னு சொல்லிக்கலாம். சரியா? தந்த்ரா திரைப்படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு பார்க்கலாம். தன்னுடைய அண்ணன் மகனை தன்னுடைய மகனாக வளர்த்துட்டு வராரு ஒரு கோவில் பூசாரி. அந்த அண்ணன் பையனுக்கு வந்து முழுக்க இந்த புரோகிதம், கோவில் பூசை, இதுதான் அவருடைய மிக முக்கிய பிரதான வேலையாக இருக்குது. எந்த வேலைக்கும் போக மாட்டேன், சாமிக்கு மட்டும்தான் சேவை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறார். அவருடைய மனைவி மிகப்பெரிய கனவுக்காரி அப்படின்னே சொல்லிக்கணும். என்னென்னா பொதுவாக மனைவிகளுக்கே இருக்கக்கூடிய ஆசையில் தன்னுடைய கணவர் நிறைய சம்பாதிக்கணும், தனக்கு நல்லா கவனிச்சுக்கணும், தனக்கு ஓரளவுக்கு ஆடம்பரமாக இல்லைன்னா கூட நாகரிகமாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் அன்றாட வாழ்க்கைக்கே போராட்டமாக இருக்கிற நேரத்தில் அந்த பெண் ஆசைப்பட்ட தப்பு இல்லைன்னு சொல்லிக்கலாம். ஸோ அவங்க ஆசைப்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் அவங்க வீட்டில் ஒரு பிரச்சனை நடக்குது. பிரச்சனை நடக்கும்போது ஓலைச்சுவடிகளாம் எரிஞ்சிடுது. ஸோ ஓலைச்சுவடி எரிஞ்சு போனோடனே பழைய அப்பாலாம் சேர்த்து வச்சிருந்த அந்த பொக்கிஷமான ஓலைச்சுவடிகள் எரிஞ்சு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு துக்கத்தில் இருக்கும்போது அதிலிருந்து அந்த எரிந்த ஓலைச்சுவடிகளிலிருந்து ஒரு ஓலைச்சுவடி கிடைக்குது. அதில் பார்த்தோன்னா ஏதோ எழுதியிருக்கு, அது அவங்களுக்கு புரியல. தன்னுடைய அண்ணன் பையன் சொன்னானே அந்த ஓலைச்சுவடி எடுத்துகிட்டு அண்ணன் பையனையும் அழைச்சிட்டு அவருடைய மனைவியும் அழைச்சிட்டு அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு மந்திரவாதி கருடீஸ்வரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மந்திரவாதியை வந்து போய் பார்க்குறாங்க. ஸோ போய் பார்க்கும்பொழுது அந்த ஓலைச்சுவடியில் எழுதப்பட்டிருக்கிறது ஒரு பெரிய புதையலுக்கான ரகசியம். அந்த புதையல் ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டவொடனே அந்த புதையலை தான் எடுத்துக்கணும்னு ஆசைப்பட்றாங்க அந்த கருடீஸ்வரி அப்படிங்கிற மந்திரவாதி. ஸோ இந்த இடத்தில் என்ன நடக்குதுன்னா, பேராசைக்குரிய அந்த அண்ணன் பையனுடைய மனைவி, இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பூசாரி, ஸோ இவர்களுக்குள் நடக்கக்கூடிய அந்த சம்பாஷணைகளுக்கு மத்தியில் ஒரு கதை பின்னப்படுது. அந்த புதையலை கருடீஸ்வரி எடுத்துக்கணுன்றதுக்காக என்ன செய்கிறாங்க அந்த மந்திரவாதி, பெண் மந்திரவாதி அப்படிங்கிறத திரைக்கதை வழியாக சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு மத்தியில் இந்த கோயில் பூசாரிக்கு ஒரு பொண்ணு, அது வந்து சொந்த பொண்ணு இல்லை அப்படிங்கிறதும், அந்த பெண் எப்படி அவருக்கு மகளாக வந்து சேர்ந்தாங்க அப்படிங்கிறது ஒரு கிளைக்கதை. இந்த பெண்ணை லவ் பண்ணுறாரு. இந்த ஊருக்கு, அந்த கிராமத்துக்கு வரக்கூடிய ஒரு பையன், அந்த பையனுடைய மாமாக்கள்லாம் வந்து அந்த ஊர் கிராமத்தில் இருக்கிறாங்க. ஸோ மாமாவை பார்க்கறதுக்காக வரும்போது இந்த பொண்ணு மீது ஒரு காதல் வந்து இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாரு கதாநாயகன், சுரேஷ் என்கிற கதாநாயகன். இந்த பொண்ணுடைய பேர் வந்து அபிராமி.
அபிராமியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படும் பொழுது தான் ஒரு பெரிய ட்விஸ்ட், நீ கல்யாணம் பண்ண முடியாது, அபிராமி சாக போகிறாள் அப்படின்னோடனே அப்போ தான் கதையே வந்து ஆரம்பிக்குது. பின்னணியில் இது போல் ஒரு விஷயம் இருக்குது, அபிராமி யாருடைய மகள், இது என்னுடைய மகள் அல்ல, அபிராமியை நான் தூக்கி வளர்த்த மகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வெளியப்பட ஆரம்பிக்குது. ஸோ அதற்கு பிறகு இந்த புதையலை தேடி பல ஆண்டுகளாக பல நாட்களாக காத்துட்ருக்கக்கூடிய கருடீஸ்வரி என்கிற மந்திரவாதி மறுபடியும் வராங்க. ஸோ இந்த புதையலை எடுப்பதற்கு அவங்க எடுக்கக்கூடிய முயற்சி, இந்த அபிராமி இறந்துட்டாங்களா இல்லையா, அல்லது அபிராமி கல்யாணம் பண்ணிக்கிட்டாரா இந்த சுரேஷ் அப்படிங்கிறதெல்லாம் படத்தினுடைய திரைக்கதை வழியாக சொல்லி முடிக்கிறாங்க. ஒரு துஷ்ட சக்தி ஒரு நல்ல சக்தியால் எப்படி விரட்டி அடிக்கப்படுது, தீய சக்தி எப்படி ஒரு நல்ல சக்தியை சப்ரஸ் பண்ணுது, அடக்குது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக கதையின் தொடக்கத்திலிருந்து இறுதி வரைக்கும் சொல்ல ஆரம்பித்திருக்கக்கூடிய படம் தான் தந்த்ரா. சரி, இந்த படத்தை பற்றி நிறைகளை மட்டுமே கதையுடைய பின்னணியை சொல்லிட்டோம் இல்லையா, இதில் இருக்கக்கூடிய டெக்னீஷியன்ஸை பேசிவிட்டு இந்த படத்தினுடைய ப்ளஸ்ஸை மட்டும் பேசுவோம், மைனஸ் வேண்டாம். மைனஸ் என்னன்றதை கடைசியில் நான் சொல்கிறேன். இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவாளராக ஹஃபீஸ் எஸ் இஸ்மாயில் பண்ணியிருக்கார். ஹஃபீஸ் எஸ் இஸ்மாயில் இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவாளர். ஓகேவா, நான் அவரை பற்றி இன்னொரு விஷயம் சொல்லணும், அப்புறம் சொல்கிறேன். அதே மாதிரி இந்த படத்தினுடைய படத்தொகுப்பாளர்கள் 3 பேர், எலிசா, அப்புறம் வந்து முகேஷ், அதுக்கப்புறம் எம் முரளி. ஸோ இந்த 3 பேர் பண்ணியிருக்காங்க. 3 பேர் ஒரு படத்துக்கு என்னென்ன வேலை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத படத்தை பார்க்கும்போது நம்மளுக்கு புரிஞ்சிக்க முடியுது. ஓகே, ரைட். அதே போல் கணேஷ் சந்திரசேகர் படத்தினுடைய இசையமைப்பாளர். ஆர்ஆரும் ஆகட்டும் பாடலாகட்டும் மனிதன் தனியாக தெரிகிறார். இந்த படத்தில் மிகப்பெரிய ஆறுதல் என்னென்னா, படத்தினுடைய ஆர்ஆர் பயங்கரமான, அதாவது ஒரு பயமுறுத்தக்கூடிய அல்லது ஒரு தீய சக்தி நல்ல சக்தி பேய் பிசாசுகள் அப்படின்னு நம்ம படம் பார்க்கும்போது நம்மளுக்கு கோஸ்ட் பேஸ்டில் ஒரு ஹாரர் த்ரில்லர் பேஸ்டு படத்தை பார்க்கும்போது ஒரு மாதிரி ஒரு ஃபீல் வரும் இல்லையா, அந்த ஃபீல் இந்த திரைப்படத்தின் வழியாக கணேஷ் சந்திரசேகர் கடத்தியிருக்கிறார். ஆர்ஆர் வழியாக பாடல்களில் வந்து கவனம் செலுத்தியிருக்கிறார். லவ் சாங்கும் சரி, சிவனை ஒட்டிய ஒரு பாட்டும் சரி இந்த படத்தினுடைய தனித்துவத்தை காட்டுது. 2 பாடலாசிரியர்கள் பாடல்கள் எழுதியிருக்காங்க. ஒருத்தர் வந்து மோகன்ராஜன், இன்னொருத்தர் வந்து சத்யசீலன். ஸோ 2 பேருக்கும் நம்மளுடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். இந்த படத்துக்கான கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம் கூடவே சேர்ந்து தயாரிப்பையும் செய்து இணை தயாரிப்பாக தன்னுடைய மனைவியுடைய பெயரையும் போட்டு தயாரித்திருக்கக்கூடிய வேதமணி படத்தினுடைய இயக்குனர், கேப்டன் ஆஃப் த ஷிப். வேதமணி என்ன சொல்கிறார், படத்தினுடைய இறுதி காட்சியில் அழகாக சொல்லிடுறார். அந்நிய சக்தி, அதாவது தீய சக்தி எப்பொழுதுமே நிலைத்து வாழாது இந்த உலகத்தில். அதே போல் நல்ல சக்தி மட்டுமே இந்த உலகத்தில் இருக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் நம்பவும் முடியாது. ஏன்னா நல்ல சக்தியும் தீய சக்தியும் கலந்து இருக்கக்கூடியதான் இந்த வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் எது நல்லது எது கெட்டது அப்படின்னு பார்க்குறதும், நல்லதுக்கும் கெட்டதுக்கும் போட்டி நடந்து கொண்டு தான் இருக்கும் யுக யுகமாக. அதை புரிந்து கொண்டு நல்லதை எடுத்துக்கொண்டு நகர்ந்து செல்வதும், தீய சக்தியிலிருந்து விலகி இருப்பதும் தான் நம்மளுடைய மிகப்பெரிய புத்திசாலித்தனம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையின் மூலமாக அவர் சொல்ல முயற்சி பண்ணியிருக்கிறார். ஓகேவா, ஒட்டுமொத்தமாக தந்திராவை பற்றி சொல்லணும். ப்ளஸ் படத்தினுடைய கதாபாத்திரங்களை பற்றி பேசும்போது, மறைந்த நகைச்சுவை நடிகர் மயில்சாமியுடைய மகன் அன்பு மயில்சாமி கதாநாயகனாக சுரேஷாக நடிச்சிருக்கார். அவருடைய பாடி லாங்குவேஜ் ஆகட்டும், அவர் பேசுறது, அவர் வருவது, பொறுப்பற்ற பையனாகி இருக்கிறது, அதுக்கப்புறம் காதலுக்காக அவர் மெனக்கடுறது, அதுக்கப்புறம் வந்து சித்தனை தேடி அவர் அலையும் போது ஏற்படக்கூடிய போராட்ட மனநிலை, எல்லாத்துலேயுமே காட்சி உருவகங்களில் அவர் அழகாக பொருந்தி இருக்கிறார். இன்னும் கொஞ்சம் வேலை வாங்கியிருக்கலாம், அல்லது இந்த படத்திற்கு இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு இயக்குனர் விட்டு இருக்கலாம். அன்பு மயில்சாமிக்கு இன்னும் நிறைய வாய்ப்புகள் வந்தால் ஒரு சரியான இடத்தை அவர் தொடுவார் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்குது. அப்புறம் சீட்டா தர்ஷன் இந்த படத்தினுடைய கதாநாயகியாக நடிச்சிருக்காங்க. அது தவிர மீனா, அதுக்கப்புறம் பிருந்தா கிருஷ்ணன் இவங்களும் நடிச்சிருக்காங்க. நகைச்சுவை அப்படின்னு எடுத்துக்கும்போது இந்த படத்தில் லொல்லு சபா சாமிநாதன் பண்ணுற நகைச்சுவை சிரிக்கலாம், ஆனால் கொஞ்சம் ஆர்டிஃபிஷியல் தனமாக இருக்குது. ஏன்னா டெலிஃபிலிமில் பார்த்த நம்ம சீரியல்களில் பார்த்த அதே ஒரு துணி இந்த படத்துலேயும் இருக்குது. அவர் துப்பாக்கி எடுத்துன்னு ஒரு ரிட்டையர்டு ஆர்மி ஆஃபீஸர் மாதிரி அவர் நடக்கிறது போகிறது எல்லாமே படத்தினுடைய காமெடிக்காக சேர்த்துருக்காங்க. அதே மாதிரி ஜாரா சுந்தரேசன், அதாவது சாம்ஸ், இப்போ பேர் மாற்றிட்டார் இல்லையா, அவர் இந்த படத்தில் நடிச்சிருக்கார். அவருடைய நடிப்பு தேவர் மகன் கமல் மாதிரி கெட்டப் வச்சுக்கிட்டு, அவரை மாதிரியே ஒரு மீசை, அவர் மாதிரி வேட்டி சட்டை போட்டுக்கிட்டு ஒரு நகைச்சுவை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கு. அவருடைய நகைச்சுவை ரசிக்கிற மாதிரி தான் இருக்குது. அதற்கு அடுத்தபடியாக பார்க்கும்போது நிழல்கள் ரவி ஹீரோவுடைய அன்பு மயில்சாமியுடைய அப்பாவாக நடிச்சிருக்கார். அவரும் இந்த படத்தில் அவருக்கான ரோல் அழகாக பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ரைட். அதற்கு பிறகு
இந்த பக்கத்தில் மறைந்த மனோபாலா இந்த படத்தில் நடிச்சிருக்கார். மனோபாலாவுடைய ஒரு காட்சி அவர் வந்தாலும் நம்ம இன்னும் மனதிற்குள் அந்த நகைச்சுவையை கொடுத்து விட்டு செல்லக்கூடிய ஒரு ஆளுமை நிறைந்த நடிகராகவே அவர் இருந்திருக்கிறார் அப்படிங்கிறதே நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. சரியா? ரைட். இத்தனை விஷயங்களுக்கு மத்தியில் இந்த படத்தை இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு சின்ன ஏக்கம் இருக்குது. ஏன்னா தந்த்ரா ஒரு திரைப்படத்தை எடுக்கும் பொழுது ஏன் பெரிய திரைப்படங்களுக்கெல்லாம் ஒரு காட்சியை அமைக்கிற பொழுது நம்ம பொருளாதாரம் சொல்கிறோம் இல்லையா, இந்த பொருளாதாரத்தை கொஞ்சம் ஓரம் கட்டிட்டு ஏன் டெக்னிக்கல் வைஸ் நம்ம கொஞ்சம் சவுண்ட் ஆகலை? அதான் என்னுடைய கேள்வியாக இருக்குது இந்த திரை விமர்சனம் வழியாக. என்ன காரணம் அப்படின்னா, ஒளிப்பதிவின் வழியாக ஆரம்பத்த காட்சிகள்லாம் பார்த்திங்கன்னா ஒளிப்பதிவில் நிறைய டல் ஃபீல் இருக்குது, ரெண்டாவது ஜம்ப் இருக்குது, நிறைய ஷார்ட்ஸ் கட் பண்ணி போயிருந்தாங்களுக்கும் நல்லா இருந்திருக்கும். ஒரே ஏக்தம் மொபைல் எடுத்து ஷூட் பண்ணால் எப்படி கிடைக்குமோ அந்த ஃபீல் பல காட்சிகளில் பார்க்க முடியுது. ஒரு சில காட்சிகள் பிரம்மாண்டமாக இருக்குது. அதே மாதிரி ஒரு சில காட்சிகளில் கேமரா, அதே போல் டயலாக்கு, நடிகர்களுடைய நடிப்பு, அந்த அவுட்புட்டு, டிஐ கரெக்ஷன் எல்லாமே பர்ஃபெக்டாக பொருந்தி இருக்குது. ஆனால் பல இடங்களில் சொதப்பி இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் மறுக்க முடியாது. அதே மாதிரி தந்த்ராவில் நிறைய கிராஃபிக்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. கிராஃபிக்ஸ் அள்ளி தெளித்த மாதிரி இருக்கே தவிர கொஞ்சம் மெனக்கெட்டு வேலை செய்ய வச்சுருக்கலாம். ஏன்னா எப்பயுமே பொருளாதாரம் தான் பின்னணி அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம அந்த பொருளாதாரத்தை கொஞ்சம் சரியாக பயன்படுத்தினால் ஒரு நல்ல திரைப்படத்தை கொடுக்க முடியும் அப்படிங்கிறது தான். ஏன்னா நம்ம டெக்னீஷியன்ஸ் அப்படிங்கிறத தாண்டி நல்ல தொழில்நுட்ப கலைஞர்களை மிக சரியாக பயன்படுத்தினால் ஒரு திரைப்படத்தை பாதி அளவுக்கு நம்ம வெற்றி அடைய வச்சிட முடியும். மீதி கதை நன்றாக இருந்தாலும் அந்த கதைக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்க கதாபாத்திரங்கள் சிறப்பாக அமைந்து விட்டாலும் அந்த படம் வெற்றி திரைப்படமாக அமைந்துவிடும் அப்படிங்கிறது தான் இந்த திரை விமர்சனத்தின் வழியாக நம்ம சொல்லிக்கக்கூடிய விஷயம். மொத்தத்தில் தந்த்ரா பார்க்கலாமான்னு கேட்டால் நீங்கள் பார்க்கலாம். தேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்கு, தேட்டரில் போய் பாருங்கள். ஒரு வித்தியாசமான ஃபீலுக்கு நீங்கள் தயாராகலாம். இது மாதிரியான சிறு முதலீட்டு திரைப்படங்களை நம்ம ஆதரிக்கிறதன் வழியாகத்தான் நிறைய திரைப்படங்கள் தமிழ் திரையுலகில் வலம் வரும் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்குது. சரியா? இந்த திரைப்படத்தினுடைய விமர்சனத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். சரியா? மீண்டும் அடுத்த ஒரு ஆகச்சிறந்த திரைப்படத்தினுடைய விமர்சனத்துடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை அன்பு வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன். என்றும் உங்கள் நேசத்திற்குரிய நாகா. See you. Bye bye.